ஒருத்தன் வந்து ஆல்ரெடி வந்து 18+ கேஸில் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அரகண்டான ஒரு ரவுடித்தனமான ஒரு கேஸில் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து வார்த்தைகள் பேசும்போது அதுலேயுமே வந்து ஒரு கேஸில் இருக்கான். இப்போ வந்து மோக் பண்ணி இதில் ஒரு கேஸில் மாட்டுறான். கிட்டத்தட்ட இவன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான எந்த விதமான முயற்சியும் பண்ணாமல் எல்லா கேஸ்லேயுமே சிக்கிக்கிட்டு இருக்கான். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வீக்கெண்டில் இதை பற்றி எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட் கிங் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட கேட்கணும். அப்படி என்ன ஆட்டிடியூட்? இப்போ விஜய் பார்வதிலாம் பண்ணுறதோட அது ஆட்டிடியூட்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விஜய் பார்வதி எந்த இடத்துலையும் 18+ பேசுகிறதில்ல, நடந்துக்கிறதில்ல, இல்லை மோக் பண்ணி காமிக்கிறதில்ல. அவங்களோட ஆட்டிடியூடு, அவங்க பேசுகிற அந்த டோன், அவங்களோட வார்த்தைகள் தான். அப்படின்னா அவங்க நல்லவங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்லாம் நான் சொல்ல இவனை கம்பேர் பண்ணும்போது அவங்க எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. யாரை சொல்கிறோன்னா, நம்ம எஃப்ஜே இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றி தான் இன்றைக்கி ப்ரோமோ 1 ப்ரோமோ 2 இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா லைவில் இன்னும் டாஸ்க் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்கவே இல்லை. அந்த ப்ரோமோவில் காட்டப்பட்டபடி டாஸ்க் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரோமோ 1 ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ப்ரோமோ 1 பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு எலிமினேட் ஆகி வெளியில் போன கெமியும் பார்வதியும் உள்ளே வந்து கேம் ஆடுறாங்க. பட் என்ன பிரச்சனைனா, அவங்க மாஸ்க் எடுக்க முடியாது, எடுத்து வைக்க முடியாது. அவங்களுக்கு ஃபேவரான அவங்களோட டீம், அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக கேம் ஆடலாம். ஆல்ரெடி இந்த டால் டாஸ்க் அப்படிங்கிறது அவங்களுக்காக ஆடுற கேம் கிடையாது. இது அவங்களோட வெற்றி அவங்க கையில் கிடையாது. யார் ஆப்போசிட்டில் ஃபேவராக ஒரு மாதிரி குரூப்பிசம் பண்ணி தான் அந்த கேமே ஆட முடியும். அதனால் வந்து நம்ம யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாம் கவனத்தில். அது என்னென்ன சொல்லி கேட்டிங்கன்னா, சில ஆல்ரெடி பிக் பாஸ் வீடு, சூப்பர் டீலக்ஸ் வீடுன்னு சொல்லிட்டு 2 கேங்காக வீடு பிரிஞ்சு கிடக்கு. ஸோ இந்த 2 கேங்கில் இங்கே ஸ்ட்ரென்த் அதிகம், இந்த சைடு ஸ்ட்ரென்த்து கம்மி. இங்கே 8-9 பேர் இருக்காங்கன்னா இங்கே 6 பேர் தான் இருக்காங்க. அதில் மிக மிக முக்கியமாக இந்த சைடு 8-9 பேரில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆண்கள். கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லா ஆண்களும் இந்த சைடு தான் இருக்கிறாங்க. இந்த சைடு 2 ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ நான் அந்த ஏன் ஆண்கள் பெண்கள் சொல்கிறேன்னா, நம்ம என்ன தான் ஆண்கள் பெண்கள் சரிசமம்னு சொல்லி சொன்னால் கூட ஃபிசிக்கல் லெவலில் யாருக்கு அதிக ஸ்ட்ரென்த் இருக்கும்னா ஆண்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து அவங்க வந்து பெண்களை வந்து பாதுகாப்பாக இருக்கிறதான தவிர பலவந்தப்படுத்துறது கிடையாது. அந்த ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்கும்போது பிக் பாஸ் டீம் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. காரணம் கமருதீன், விஜே சபரி, அதுக்கப்புறம் நம்ம இவர் இருக்கார் வினோத் ராஜ் தானே, சாரி ஏங்க நானும் வாட்டர் பலாட் மாதிரி எப்போ பார்த்தாலும் வினோத்னு சொல்கிறாங்க. பிரவீன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர். ஸோ இன்னும் நம்மளோட எஃப்ஜேன்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர், துஷார், கிட்டத்தட்ட 5 ஆண்களுமே அங்கே இருக்காங்க. இந்த சைடு இருக்கிற 2 ஆண்களில் ஒன்று வாட்டர் மலான், ஒன்று வினோத். இதில் வாட்டர் மலானை வந்து நம்ம அந்தளவுக்கு வந்து, ஏன்னா அவர் கால் நடக்க முடியாது, அவரால் வந்து டாஸ்கில் அந்தளவுக்கு வந்து ஃபோர்ஸாக பங்கேற்க முடியாது. வினோத் ப்ரோ மட்டும்தான் இந்த சைடு வந்து கொஞ்சம் ஆண்களில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள். அப்படி இருக்கும்பொழுது இந்த குரூப் கேம் ஆடுறாங்கல்ல, இந்த கேங் பிரித்து ஆடுறதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாகுபாடாக தான் இருக்குது. அது வந்து கரெக்டான ஒரு இதுவாக இல்லை, ஈக்குவலாக இல்லை, நடுநிலையாக இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க பிக் பாஸ் அந்த மாதிரி சொல்லலை, அந்த மாதிரி டீமாக பிரிஞ்சு விளாடணும் அப்படின்னு சொல்லல, இவங்களாம் பிரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டு கூட கேம் ஆடி கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஆடுறதுனால என்னவோ, நேத்திலேருந்து இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுலேருந்து பிக் பாஸ் டீமோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு காலில் சலங்கை கட்டி விடுற மாதிரி பிக் பாஸ் ஒரு விதிமுறை விட்டுருக்காரு. அது என்னன்னா, நேற்று எலிமினேட் ஆன 2 பேர் திரும்ப வந்து கேம் ஆடணும். அதில் பார்வதியும் கெமியும், இந்த டீமில் இருந்து பார்வதி, இந்த டீமில் இருந்து கெமி இருந்தாங்க பார்த்தீங்களா, இவங்க கேம் ஆடலாம். ஆனால் யாரையும் பிடிக்கக்கூடாது, ஒன்லி டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணணும், அவங்கள இன்டராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறதா நம்ம வந்து பார்த்ததை வச்சு சொல்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது வினோத் வந்து கரெக்டாக நோட் பண்ணுறான். வியானாவை தான் எல்லோரும் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த டீமில் வந்து என்ன தான் இப்போ வினோத் இருந்தாலும் ரொம்ப ஸ்பீடாக எல்லாத்தையும் கேம் பர்ஃபெக்டாக ஆடுறது வியானா தான். நான் கூட வியானா வந்து இந்த டம்மி பீஸ் நடிச்ச நண்பர்களே வேறு லெவலில் கேம் ஆடுறாங்க. பேசுகிற விஷயமா இருக்கட்டும், நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், ஆடுற கேமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்காங்க. மேபி இவங்க லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சீசனில். அது ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்கில் வந்து நம்மளால் வந்து அவ்வளோ தெளிவாக சொல்லிட முடியாது, பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது வியானாவை டார்கெட் பண்ணி கெமி இருக்காங்க பார்த்தீங்களா, கெமி. இப்போது நான் கெமியை சொல்லும்போது இவங்களும் பெண் தான். பட் ஆனால் இவங்க வந்து ஒரு அத்லெட், நிறைய இடத்துல கேம் ஆடிருக்காங்க, ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணி. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க பிளான் பண்ணி வியானாவை பிடிக்கிறாங்க. இதை வந்து வினோத் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு பிடிக்கக்கூடாது, இன்டர்ட் பண்ணணும், டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லும்பொழுது அந்த சைடு இருக்கிற 4 ஆண்கள் யார், விஜே சபரி,
பிரவீன்ராஜ், அதுக்கப்புறம் நம்மளோட ஆட்டிடியூடு மிஸ்டர் எஃப்ஜே, இவனுங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு வினோத்துக்கிட்ட சண்டைக்கு போகிறானுங்க. இல்லை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகும்போது இடையில கனி இல்லவே இல்லை, பிடிக்கவே இல்லை, அவள் வேற எங்கேயோ இருக்கா, இவன் வேற எங்கேயோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி கனியோட அவங்க வாய்ஸை கேட்டாலே இரிட்டேட் ஆகுது. என்னன்னு தெரில எனக்கு. நான் நல்லவன்டா, நான் சில பேர் வந்து கெட்டவனா, நான் கெட்டவன் தான் சொல்லிட்டு போவாங்க. சில பேர் வந்து நல்லவங்க அப்படிங்கிற போர்வையில் வந்து கெட்டவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு கனி மேலே அந்தளவுக்கு வந்து இவங்களோட முகத்திரை வந்து போக கிழியும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட விஷயங்கள் எல்லாமே வெளியில் வருது. முக்கியமாங்க நேற்றுக்கு எஃப்ஜே கிட்ட பேசும்போது எஃப்ஜே வார்த்தை விடும்போது, பார்வதி எப்படி போனால் என்ன, அவளுக்கு கெட்ட பேர் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பட் ஆனால் நீ நல்லவனாக இருக்கும், உனக்கு கெட்ட பேர் ஆகக்கூடாது, நீ தான் இங்கே நல்லவன், நீ தான் உத்தமர் எஃப்ஜேவை கனி சொல்கிறாங்க நேற்றுக்கு. அந்த பார்வதிக்கு எஃப்ஜேக்கு ஒரு சண்டை வரும். அதில் எஃப்ஜே கோச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். நீ வார்த்தையை விட்டுறக்கூடாது, நீ உன் பேர் கெட்டு போயிடக்கூடாது. இதுதான் மதர் தெரசா அன்பு கேங். இதெல்லாம் ரொம்ப கேவலம் தெரியுமா, ரொம்ப ரொம்ப கேவலம். நீ அவன் நல்லவனாக இருந்து ஏதாவது வார்த்தையை விடும்போது நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணால் பிரச்சனை. அவன் ஆல்ரெடி ஒரு மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், வீட்டில் 18+ கண்டென்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கான், ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனை போய் உன் பேர் கிட்ட போயிடக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் என்னம்மா நியாயம்? அதில் தான் இடையில இவங்க வந்து இவங்களும் வந்து சப்போர்ட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல வந்து நம்மளோட எஃப்ஜே இருக்கார் பார்த்தீங்களா, அப்படியே இப்போ இரிட்டேட்டிங்காவது அவனை பார்த்தாலே இப்படி ஏதோ ஒரு மாதிரி பண்ணுறாங்க, ஒரு மாதிரி வந்து மோக் பண்ணுறான் அடுத்தவங்களை வந்து பேச ஆர்கியூமெண்ட். இப்போ வினோத் ஆர்கியூ பண்ணுறாப்புல அவங்க பிடிச்சேன்னு சொல்கிறா, நீ பிடிக்கலன்னு சொல்கிற, அது ஆர்கியூமெண்ட். அதை தவிர்த்துட்டு மோக் பண்ணுறது என்ன விஷயம்? மோக் பண்ணலாமா? அது மோக் பண்ணுறது வந்து ரொம்ப மட்டமாக இதுவாக. வினோத் ப்ரோ வந்து அந்த அளவுக்கு அவர் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவாரே தவிர ரொம்ப இன்னசென்டான ஆள். அவருமே கிட்டத்தட்ட வாட்டர் மெலன் மாதிரி தான், ஒரு மாதிரி இன்னசென்டான ஆள். அவர் சிம்பிளாக ஒரே வார்த்தை முடிச்சுட்டு போயிட்டு புள்ளிப்பே போடா புள்ளிப்பேன்னு சொல்லிட்டு 2 வார்த்தை சொல்லி முடிச்சு க்ளோஸ் பண்ணி விட்டு போகிறாரு. இந்த மாதிரி ஆட்டிடியூட், இந்த மாதிரி மோக் பண்ணுறது, இதை பற்றி விஜய் சேதுபதி கண்டிப்பாரா வீக்கெண்டில்? நானும் எல்லா வீடியோவிலுமே சொல்கிறேன், விஜய் சேதுபதி கண்டிப்பாரா, எஃப்ஜேவை கண்டிப்பாரா? எல்லா கேஸும் வாங்குறான் தம்பி, எல்லா கேஸும் வாங்குறான். அவன் வாங்காத கேஸே இல்லை, வாங்கி 10 நாளில் வாங்காத கேஸே இல்லை, எல்லாத்துலேயும் சிக்கிறான். அவன்கிட்ட நிறைய இடத்துல பாருங்க, அவங்ககிட்ட யாராச்சும் ஆர்கியூ பண்ணால் பேச மாட்டேங்கிறான், இந்த மாதிரி மோக் பண்ணி காமிக்கிறான். இப்போ ஒரு டைம் நடந்துச்சா, அதுக்கு முன்னாடி வந்து சுபிக்ஷா கிட்டன்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி வந்து ஏதோ ஒன்று மாதிரி வந்து பண்ணி காமிச்சிருப்பான். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து வாட்டர் மெலன் வந்து மோக் பண்ணி காமிச்சிருப்பான். அந்த மாதிரி வந்து அவன் பேசவே மாட்டான், மோஸ்ட் ஆஃப் த டைம் மோக் பண்ணுறான். மோக் பண்ணுறது வந்து ஒரு சைல்டிஷான ஒரு கேவலமான விஷயம். அதை விஜய் சேதுபதி வீக்கெண்டில் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ரெண்டாவது ப்ரோமோவில் வந்து வழக்கம் போல் யார், நம்ம தலைவி பார்வதி தான். நான் ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக சொல்கிறேன், பார்வதிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பார்வதிக்கு நான் சப்போர்ட் பண்ணலை. ஆக்சுவலாக அந்த இடத்துல நடக்கிற விஷயத்தை நான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி பார்வதி வந்து கெட்டவங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை விட கேடு கெட்டவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே, ஓகேவா? அதனால் நம்ம சொல்லும்ல, இருக்குதுலே இவன் நல்லவன், சரி இவன் கெட்டவனா, இவன் மோசமான கெட்டவனா, அதை விட லைட்டாக சின்ன கெட்டவன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரின்னு வச்சுங்களேன். எப்படியோ அதை எனக்கு சொல்ல அது சரியாக தெரில. அவங்க வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்பொழுது இவங்களும் டாக்ஸிக்காக இருந்தாலும் இவங்க மற்றவங்களை விட கொஞ்சம் எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி அதே தான் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் பார்வதி ஒரு முடிவோடு தாங்க வந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 ப்ரோமோனா அதில் மினிமம் 2 ப்ரோமோல வந்துடுறாங்க, வச்சு செய்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க தான் அந்த ரூல்ஸே போட்டாங்க, கோடே இவங்க தான் போட்டாங்க. இந்த கோட்டுக்கு இருந்தாண்ட உள்ளே யாரும் வரக்கூடாது, ஒன்ஸ் கேம் வந்து ஆன் ஆயிடுச்சுன்னா எலிமினேட் ஆனவங்க வெளியில் போய் நிற்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு உள்ளே நின்னடே ஆக அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறீங்களாடா, பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. சபரி பாரு கொஞ்சம் வெளியில் வந்து நின்று பேசு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா தான் கேட்குறான். நான் இங்கே நிற்கிறதுனால உனக்கு என்னடா பிரச்சனை, நான் இங்கே தாண்டா நிற்பேன், என்ன வேணால் பண்ணுவேன், என்ன வேணால் நீ பண்ணிக்கோடா அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் வந்து ஃபுல் ஃபயர் மோடில் இருக்கிறாங்க. அவங்களாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அங்கே இருக்க ஒருத்தராலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ ஒருவேளை அவங்கள கண்ட்ரோல் பண்ணு சொல்லிட்டு அவனா பேச வந்தாலும் அவன் எக்ஸ்போஸ் ஆகிடுறான். சீரியஸாகவே இவங்க பண்ணுற விஷயங்களால் ஒவ்வொரு ஆளாக எக்ஸ்போஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. அது எக்ஸ்போஸ்னால் அவனோட ரியல் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து வெளியில் வருது. இந்த நடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னாங்க, ஒன்றுமே இல்லைங்க. பார்வதி வந்து ஒரு ரா அண்ட் ரியல், ஒரு ரியலான அவங்க ஆமாடா நான் கெட்டவன் தான் என்னடா அப்படிங்கிற மாதிரி. கெட்டவனா ஒன்றும் அந்தளவுக்கு மோசமானவங்களா இல்லை, அந்த இடத்துல அவங்க பண்ணுற டாக்ஸிக்கான ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை சொல்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது இவங்களை வந்து இது பண்ணிக்கிட்டு தாழ்த்திக்கிட்டு மற்றவங்களோட முகத்திரையை வந்து வெளியில் கொண்டு வராங்க. சபரியோட முகத்திரையாக இருக்கட்டும்,
நம்மளோட அன்னை தெரசா கனியக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட முகத்திரையாக இருக்கட்டும், அவங்க விட்ட வார்த்தைகளை வச்சே நீங்கள் அவங்களோட எப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். போயிட்டு ஐயோயோ எஃப்ஜே சப்போர்ட் பண்ணுற ஆளை பாருங்கள், எஃப்ஜேக்கு போயிட்டு நீ வந்து நல்லவன்டா, நீ வார்த்தையை விட்டு கெட்டு போயிடக்கூடாதுடா அப்படின்னு சொல்கிறாங்களா. இவங்களோட முகத்திரை வெளியே கொண்டு வந்தது யார்? பார்வதி தான். ஸோ அதனால் வந்து அந்த உண்மையை சொல்லி தானே ஆகணும். இந்த இடத்துல அவங்க பண்ணுற விஷயம் தப்பு தாங்க. ப்ரோமோ 2 அவங்க பண்ணிகிட்டு இருக்க விஷயம் தப்பு தான், அவங்க வெறுப்பேற்றுறாங்க தான். பட் அதனால் நிறைய முகத்திரை வெளியில் வருது. இடையில பாரு, நீங்கள் மட்டும் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து நோண்டுறாங்க. நீங்கள் மட்டும் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டைக்கு வராங்க. பாரு வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வெளியில் போய் நிற்கிறாங்க. வெளில போய் நின்னதுக்கப்புறமா இங்கே நிற்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கனியக்கா வந்து சண்டைக்கு வராங்க. ஸோ இதுதான் ப்ரோமோ 1. ப்ரோமோ 2ல் நடந்திருக்க விஷயம். ப்ரோமோ 1 பார்த்துட்டு ப்ரோமோ 2 பார்க்கும்போது ப்ரோமோ 1ல் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸை போட்டு இது பண்ணுறாங்க. அதாவது ஸ்ட்ரென்த் வைஸாக பார்க்கும்போது இது எப்படி போய் முடிஞ்சாலும் சரிங்க, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் வின் பண்ண போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து அடித்து முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா ஃபிசிக்கலாகவும் சரி ஸ்ட்ரென்த் வைஸும் பார்க்கும்போது எப்படி பார்த்தாலுமே இந்த சைடு தான் வந்து அதிகமான ஆட்கள் இருக்காங்க. இந்த கேம் இப்படியே போச்சுன்னா சுவாரஸ்யம் வந்து கம்மியாயிடும். அதுக்காக என்ன பண்ணுன்னா, பிக் பாஸ் தலையிட்டு இந்த மாதிரி கேங்காக விளையாடாமல் டீம் வைஸாக பார்க்காம இண்டிவிஜுவலாக எல்லாருமே எடுக்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டாங்கன்னா வச்சுங்களேன், கேம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பார்வதி பண்ண சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி வந்து கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.